தேநீர் விருந்து. முன்பொரு காலத்துல ஒரு பணக்காரர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு டீ கப் தேவைப்பட்டது. அவர் அதிநவீன டீயோட சுவைய பழங்காலத்து டீ கெட்டில்ல குடிக்க ஆசைப்பட்டாரு. ஒரு நாள் அவர் ஒரு டிங்கர் ஷாப்பை கிராஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகான அதே சமயம் பழமையான ஒரு கெட்டில் அந்த கடையில ஒரு இடத்துல இருந்துச்சு. ஹே, ஆமா, அது இருக்கே. அந்த கிட்டலோட விலை என்னன்னு சொல்லு. நீங்க எதுக்காக சார் பழச கேக்குறீங்க? என்கிட்ட புதுசு இருக்கு, வாங்கிக்கோங்க. இல்ல இல்ல, எனக்கு புதுசு வேண்டாம். என் மனச கவர்ந்தது அதுவும் அங்க இருக்கு, அந்த பழசுதான். அது எவ்வளவுன்னு சொல்லு, கண்டிப்பா அது எனக்கு வேணும். எனக்கு தெரிஞ்சு புதுசை விட அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். அந்த கடைக்காரன் இந்த கெட்டில் எப்படியாவது கடையை விட்டு போனா நல்லதுன்னு நினைச்சான். வெறும் 2 ரென்ஸுக்கு அந்த கெட்டில அந்த கடைக்காரன் வித்தான். அந்த பணக்காரர் கெட்டில வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வேலைக்காரன் கிட்ட கொடுத்து அதை வாஷ் பண்ண சொன்னாரு. அந்த வேலைக்காரன் அந்த கெட்டில கிச்சனுக்கு கொண்டு போய் அதை உடனே வாஷ் பண்ண ஆரம்பிச்சான். அத அவன் தேய்க்கும் போது, ஓ, பாத்து பாத்து மெதுவா, என்னால வலி தாங்க முடியல, பாத்து. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? ஆமா, இப்ப யார் பேசுனது? அவன் கையில வச்சிருந்த கெட்டிலுக்கு திடீர்னு 4 கால்களும் கூர்மையான நகங்களும் பத்தாததுக்கு வாலும் இருந்தது. அட, இது என்னப்பா இவ்ளோ கொடுமையா இருக்கு? என் பேரு டனுகி. என்ன நீ வடிவத்தை மாத்திர பேஜரா நினைச்சுக்கலாம். நானும் என் இனத்தை சேர்ந்தவங்களும் வித்தியாசமான பொருட்களா வாழ்றோம். எனக்கு கிட்டலா வாழ ஆசை, அதனால என்கிட்ட மென்மையா நடந்துக்க. இத பார்த்ததும் அந்த வேலைக்காரன் பயந்து போயிட்டான். கண்டிப்பா இது என் கற்பனை தான். கண்டிப்பா நான் கனவுதான் கண்டுகிட்டு இருக்கேன். வேலைக்காரன் போன பாதையை தொடர்ந்து போச்சு அந்த டனூக்கி. ஹே, இரு, உன் கையில கொடுத்த கிட்டல் எங்கன்னு சொல்லு. அது 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 வந்து அது அது ஓ, அது அங்க இருக்கா? கண்டிப்பா நான் காண்றதெல்லாம் கனவுதான், எல்லாமே கனவுதான். ஹே, நீ எங்க போய்கிட்டு இருக்க? எனக்கு டீ குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. சரி, நானே என் கையால டீயை போட்டு குடிச்சுக்கிறேன். அந்த பணக்காரர் அடுப்ப பத்த வச்சு கெட்டில கையில எடுத்தாரு. அதுல கொஞ்சம் தண்ணிய ஊத்தி கொதிக்க வைக்க ஸ்டவ் மேல வச்சாரு. உடனே ஒரு சத்தத்தை கேட்டாரு. என்கிட்ட மென்மையா நடந்துக்கோ மேன். இது என்ன, நெருப்பா? டனூக்கி கெட்டில் உடனே தன்னோட 4 கால்களையும் ஒரு வாலையும் வெளியே நீட்டுச்சு. நெருப்போட சூடு தாங்க முடியாம உடனே ஜம்ப் பண்ணுச்சு. அம்மா, நீ யாரு? என் பேரு டனூக்கி. என்ன நீங்க உருவம் மாத்திர பேஜரா நினைச்சுக்கலாம். நானும் என் இனத்தை சேர்ந்தவங்கள வித்தியாசமான பொருட்களை வாழ்றோம். நான் கிட்டல வாழ ஆசைப்படுறேன், அதனால என்கிட்ட கொஞ்சம் மென்மையா நடந்துப்பீங்களா? இது கண்டிப்பா ஏதோ ஒரு தீய சக்தின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றதுன்னு புரியலையே. 2 பேரும் ஒரு சத்தத்தை திடீர்னு கேட்டாங்க. பழைய பாத்திரம் வாங்குறதே, பழைய பாத்திரம் வாங்குறதே. உங்ககிட்ட பழைய பாத்திரம் இருந்தா போடுங்க. பழைய பாத்திரம் வாங்குறதே. உங்களுக்கு நான் வேணாம் அண்ணா. பேசாம அந்த பழைய பாத்திரக்காரனுக்கு என்ன வித்துருங்க. அந்த டனூக்கி ஒன்னும் தெரியாத கெட்டிலா மாறிடுச்சு. அந்த பணக்காரர் அந்த கெட்டில எடுத்துட்டு வேகமா வெளியில ஓடினாரு. ஹே தம்பி, ஒரு நிமிஷம் இரு. என் கிட்ட உனக்கு கொடுக்க இந்த பழைய கெட்டில் இருக்கு. வாவ், இது பழசா இருந்தாலும் புதுசு மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி. இதை தயவு செஞ்சு எடுத்துட்டு போயிடுப்பா. பழைய சாமான்காரனுக்கு அந்த கெட்டில் பிடிச்சு போயிட்டதால அதை வீட்டுக்கு கொண்டு போனான். ராத்திரி அந்த கெட்டில அவனோட படுக்கைக்கு பக்கத்துல வச்சான். காலையில அதை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அவன் நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் டனூக்கி திரும்பவும் தன்னோட உருவத்துக்கு வந்து டேபிள்ல இருந்து குதிச்சு வீட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிச்சது. தரையில குடுகுடுன்னு ஓடி போச்சு. டேபிள் மேல ஏறி மத்த பாத்திரங்களை தள்ளி விட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு பாத்திரக்காரன் உடனே எழுந்திருச்சான். எங்க இருந்துப்பா இந்த சத்தம் வருது? யாருப்பா இப்படி பண்றது? ஹாய், நான் தான் டனூக்கி. நீங்க என்ன உருவத்தை மாத்திர பேஜரா நினைச்சுக்கலாம். நானும் என் இனத்தை சேர்ந்தவங்களும் ஒரு பொருளா வாழ ஆசைப்படுவோம், அதனால நான் இப்ப கெட்டில வாழ ஆசைப்படுறேன். நீங்க என்கிட்ட மென்மையா நடந்துப்பீங்களா, இல்ல என்ன தேய்ச்சி கழுவி அடுப்பு மேல வைப்பீங்களா? என்ன, உன்னை அடுப்பு நெருப்புல வச்சாங்களா? ஆமா, அது மட்டும் இல்ல, பயங்கரமா வலிச்சுது. உன் வலியை என்னால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா பொதுவா எல்லாரும் கெட்டில அப்படிதான் பயன்படுத்துவாங்க, தெரியுமா? என்ன, அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. ஆனா நீங்க அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க ப்ளீஸ். உன்னை கெட்டில பாக்குறத விட இப்படி பாக்குறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாமா? தாராளமா.
சோ டனூக்கியும் பாத்திர கடைக்காரனும் நல்ல நண்பர்களானாங்க. 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நேரத்தை செலவிட்டாங்க. என்கிட்ட நிறைய பணம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இருந்தா உன்னை எடுத்துக்கிட்டு இந்த உலகம் பூரா சுத்தி வருவேன். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன அது? நீ இப்போ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டதுனால நாம 2 பேரும் பார்ட்னர்ஸ். நீ மேடைய ரெடி பண்ணி நான் சொல்றத சொல்லு. வாங்க வாங்க, கெட்டலுக்கு உயிர் வர போகுது, வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லு. அதுக்கப்புறம் நான் அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். அத ஜனங்க பார்த்து நிறைய பணம் கொடுப்பாங்க. என்ன நீ என்ன நம்பலையா? நான் ஒரு கெட்டில் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். அது இப்ப ஒரு பேட்ஜரா மாறப்போகுது. அதோட பேரு டனூக்கின்னு சொல்லும். ஓ, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. ஹே பார்ட்னர். அவங்க அதே மாதிரியே செஞ்சாங்க. பெட்லர் கூடாரத்தை அமைச்சான், சத்தம் போட்டு மக்களை கூப்பிட்டான். வாங்க வாங்க வாங்க, இங்க ஒரு கெட்டலுக்கு உயிர் வரப்போகுது, பார்த்துட்டு சந்தோஷமா போங்க. சில மக்கள் வந்து அந்த கெட்டில் பண்ற அற்புதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்க வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாட்டிலேயே நாடு முழுக்க அவன் பிரபலமானான். கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பாத்திரக்காரன் இந்த அற்புதத்தை ராஜா முன்னாடி நிகழ்த்தினான். அப்படியே ரொம்ப வருஷம் போச்சு. சாதாரண பாத்திரக்காரன் மிகப்பெரிய பணக்காரனா மாறினான். ஹே, இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். டனூக்கிக்கு இதை விட ஒரு சிறந்த வாழ்க்கை வேற எங்கேயும் கிடைக்காது. இப்ப நாம தேவைக்கு மேல நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நாம கொஞ்ச நாளைக்கு வேலை பார்க்க தேவையில்லை. அதனால நாம 2 பேரும் மொத்த உலகத்தையும் சுத்தி பார்த்துட்டு வருவோம். என்ன சொல்ற? இல்ல நண்பா, நீ வேணா என்ன கூட கூட்டிட்டு போலானா என்னால உன் கூட வர முடியாது. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? டனூக்கியான நாங்க ரொம்ப விசித்திரமான இனத்தை சேர்ந்தவங்க. எங்களால கொஞ்சம் வருஷத்துக்கு தான் உருவத்தை மாத்த முடியும். அதுக்கப்புறமா நாங்க அந்த பொருளாவே நிரந்தரமா மாறிடுவோம். நோ, நாளைக்கு இதே நேரத்துக்கு நான் அப்படியே பொருளா மாறி இருப்பேன். இல்ல நண்பா, நான் உன்னை போக விட மாட்டேன். உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன். உனக்காக நான் ஏதாவது பண்ணணுமா சொல்லு, தாராளமா பண்றேன். நான் நிரந்தரமா கெட்டலா மாறினதுக்கு அப்புறம் என்ன சிட்டி டெம்பிளுக்கு தானமா கொடுத்துரு. அங்க வர 100கணக்கான மக்களுக்கு நான் நிரந்தரமா சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். நான் கெட்டலா மாறினதுக்கு அப்புறம் அந்த அடுப்புல இருந்து வர நெருப்பால எனக்கு எதுவுமே ஆகாது. அதுதான் டனூக்கி பேசின கடைசி வார்த்தைகள். அதுக்கப்புறம் அது நிரந்தரமா ஒரு கெட்டலா மாறிடுச்சு. அதோட ஆசைப்படியே அந்த பாத்திர கடைக்காரன் அதை நேரா கொண்டு போய் சிட்டி டெம்பிளுக்கு தானமா கொடுத்துட்டான். அங்க கெட்டிலா தன்னோட வேலையை தொடர்ந்தது. இந்த சாதாரண கெட்டில் தான் ஒரு காலத்துல மேஜிக்கல் டனூக்கியா இருந்து ஒரு பாத்திர கடைக்காரனை பணக்காரனா மாத்துச்சு. அந்த பாத்திரக்காரனும் ஏழைகளுக்கு தன்னோட செல்வங்களை வழங்கி அவங்களுக்கு உதவி பண்ணான். தன்னோட வாழ்க்கைய உதவி செய்யறதுக்காகவே அர்ப்பணிச்சான். டனூக்கி எப்படி அவனுக்கு உதவிச்சோ அதே மாதிரி வாழ்க்கையும் அப்படிதான். எல்லாமே நம்ம கூட சில காலம்தான் இருக்கும். அதனால நம்ம இழந்ததை நினைச்சு வாழ்க்கையில வருத்தப்பட போறோமா, இல்ல அந்த பாத்திரக்காரன் டனூக்கி மாதிரி உலகத்துல கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு நம்ம வாழ்க்கைய ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாத்த போறோமா?